அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். அப்போஸ்தலர் 9 32 35 வரைக்கும் பாருங்க. பேதுரு போய் எல்லோரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதமாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆமென். தேவன் உங்களுக்கு செய்ய போகும் அற்புதத்தினால் உங்களை கண்டு அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். ஆமென். இங்கே பார்க்கிறோம், ஐனேயா 8 வருஷமாய் திமிர்வாதமாய் கட்டிலின் மேல் கிடக்கிறான். 8 வருஷமாய் ஒரு முன்னேற்றமும் இல்லை. 8 வருஷமாய் அப்படியே இருக்கிற ஒரு நிலை, ஒரு ஸ்டாக்னண்டா அங்கே நின்றுட்டான் பாருங்க. கட்டிலின் மேல் கிடக்கிறான். அவனால் ஒரு பிரயோஜனமும் அவன் குடும்பத்திற்கு இல்லை. அவனால ஒரு பிரயோஜனமும் அவன் சமுதாயத்திற்கும் இல்லை. அவன் ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோவா இருக்கிறான். ஆனா பேதுரு அவனை கண்டான். அவனை கண்டு சொன்னான், ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். அவன் இன்றைக்கு ஒருவேளை உன்னால ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லி இதே வார்த்தையினால் உங்களை சார்ந்தவர்கள் உங்களை சொல்லி இருக்கிறாங்களா? அல்லது நீங்களே உங்களை பார்த்து, என்னால் என்ன பிரயோஜனம் இருக்கு, நான் எதுக்கு இந்த பூமியில இருக்கிறேன், நான் ஏன் ஆண்டவர் என்ன அழைத்தாரு, எல்லாம் சொன்னாரு, அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்லாம் சொன்னார், ஆனா இன்னைக்கு நான் இங்க இருக்கிறதற்கு பிரயோஜனமே இல்லை, அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நீங்களே உங்களை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறீர்களா என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து இன்று உங்களை குணமாக்குகிறார். உங்கள் உள்ளான காயங்களை அவர் குணமாக்குகிறார். ஒருவேளை, பிரதர், என் சரீரத்தில் அந்த வியாதி நிமித்தமா என்னுடைய முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாகி விட்டதே என்று சொல்றாரு. இன்னைக்கு நான் உன்னை குணமாக்குகிறேன். உங்க சரீரத்துல கிறிஸ்துவின் வல்லமை இன்று வெளிப்படும். உங்க சரீரத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை வெளிப்படும். இன்று கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார். அன்று 8 வருஷமாய் திமிர்வாதமாய் கட்டிலின் மேல் கிடந்த ஐனேயாவை குணமாக்கின கர்த்தர் இன்று உங்களை குணமாக்குவார். உங்களுடைய சூழ்நிலையை அவர் மாற்றி போடுவார். உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாரும் தேவன் உங்களுக்கு செய்யும் நன்மைகளை கண்டு, தேவன் உங்களுக்கு செய்யும் அற்புதங்களை கண்டு, தேவன் உங்கள் உயர்த்தும் விதத்தை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்ப போகிறார்கள். தேவன் உங்களை பெரிதும் பயன்படுத்த போகிறார். ஆமென். ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து இன்று உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள். உடனே அவன் எழுந்திருந்தான். சில நேரம் பாருங்க, நம்மளை யாரும் தட்டி கொடுத்து பண்ண மாட்டாங்க, நம்மளை யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்மளே நம்முடைய படுக்கை எடுத்து கொண்டு போனால் எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்து இன்று உங்களை சந்திக்கிறார். தேவன் உங்களை சந்தித்து இன்று உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். எந்த காரியத்துல தோற்று போயிருக்கீங்களோ அதே காரியத்துல கிறிஸ்துவின் பலத்தினால் மேற்கொள்வீர்கள். அதை கிறிஸ்துவின் பலத்தினால் நீங்கள் எழுந்திருப்பீர்கள். ஆமென். உங்களை கட்டி வைக்க ஒன்று முடியாது, ஒன்றாலும் முடியாது, எந்த வல்லமையாலும் முடியாது. உங்களை படுக்கையில் கிடத்த எந்த பிசாசாலும் முடியாது. உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க எந்த பிசாசின் கிரியைகளினாலும் முடியாது. கர்த்தர் இன்று உங்களை குணமாக்குகிறார். கர்த்தர் இன்று உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆமென். அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆமென். நீங்கள் நடமாடும் நிருபங்களாய் இருக்க போகிறீர்கள். நீங்கள் பெரிய சாட்சிகளாய் உங்கள் பட்டணத்திலும் உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் இருக்க போகிறீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அநேகர் உங்களை கண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாய் மாற்ற போகிறார். உங்களுக்கு அவர் செய்யும் அற்புதத்தின் மூலமாய் உங்களையே அற்புதமாய் மாற்ற போகிறார். சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் என்று வைக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்று உங்களை சந்திக்கிறார், உங்களை குணமாக்குகிறார். தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், உங்களையே அற்புதமாக வைப்பார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.